இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து மீன் வாங்கலாம்னு சொல்லிட்டு மீன் மார்க்கெட் தான் போயிருந்தோம். இந்த மீன் பார்க்கவே வித்தியாசமாக இருந்தது. அதனால் இது வீடியோ எடுத்திருந்தேன். நான் வந்து என்ன வாங்கினேன்னா நாக்கு மீன் வாங்க தான் போனதே நாங்கள். ஆனால் நாக்கு மீன் இல்லை. அத்தை வந்து வேறு ஏதோ மீன் வாங்காதீங்க, நேற்றே மீன் குழம்பு சாப்பிட்டது ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு பிடிக்கல அப்படின்னாங்க. அதனால் சரி பசங்களுக்காக வறுக்கிறதுக்காக நாக்கு மீன் தான் வாங்க போனாங்க. இல்லை, அதனால் வந்து கை வஞ்சிரம் இந்த முறை வந்து இந்த வஞ்சிரம் வாங்கி வறுத்து கொடுத்து பார்க்கலாம், நல்லா இருக்கா அப்படின்னு சாப்பிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோம். முள் இருக்காது அப்படின்றதுக்காக கை வஞ்சிரம் தான் வாங்கினோம். ஏன்னா வந்து அது 1 கிலோவே வந்து கை வஞ்சிரமே 600 சொன்னாங்க. இந்த பெரிய வஞ்சிரம் ஒரு பீஸே வந்து 300 ரூபாய்க்கு மேலே சொன்னாங்க. அதனால வந்து கை வஞ்சிரம் மட்டும் வாங்கிக்கிட்டு வெளியே வந்து காய்கறி, புளி, பூண்டு அதெல்லாமே கொஞ்சம் நல்லாயிருக்கும், விலையும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நிறைய காய்கறி கடை இருக்கும். ஒரு ஒரு கடையில் ஒரு ஒரு வித்தியாசமாக, ஒரு கடையில் வந்து அரை கிலோ 30 ரூபான்னுவாங்க, ஒரு கடையில் அரை கிலோ 20 ரூபான்னுவாங்க. அதனால் ஒன்று ஒன்றா பார்த்து அப்படியே வாங்கிட்டு வந்தாச்சு. ஒரு 10-15 நாளுக்கு தேவையான காய்கறிகள்லாம் வாங்கிட்டு அப்படியே வந்தாச்சு. சரியான வெயில் கொளுத்துது. அதனால் வரும்போதே வந்து ஒரு ஜூஸ் ஆச்சு குடிக்கலாம், கேர் ஆகிட போகுதுன்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ் ஜூஸ் தான் வாங்கி குடித்தோம். வாட்டர்மெலன், நான் வந்து ஆரஞ்சு ஜூஸ் குடித்தேன். எனக்கு இந்த வாட்டர்மெலன் பிடிக்கவே பிடிக்காது. அப்படியே சாப்பிட்டா தான் பிடிக்கும், ஜூஸாக சாப்பிட சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. அதுக்கப்புறம் நம்ம எப்போவுமே வாங்குகிற கடையில் வந்து கறி வாங்கிட்டு, முட்டை வந்து விலை ரொம்ப கம்மியாக இருக்குது போல். இப்போது 5 ரூபா தான், ஒரு முட்டை 5 ரூபா தான். வெயில் காலம் வந்துடுச்சுல, அதனால் முட்டை வாங்கிட்டு கறி வாங்கிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காய்கறி எல்லாமே வாங்கிட்டு வந்தோம்ல, அது வாங்கிட்டு வர்றது கூட பெருசில்ல. அது எல்லாத்தையும் எடுத்து அது இடத்துல வைக்கிறது தான் ரொம்ப பெரிய வேலை. அது எல்லாமே எடுத்துகிட்டு நான் வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டேன். அத்தை வந்து அதுக்குள்ளேயே கடகடன்னு குழம்பெல்லாம் வச்சுட்டாங்க. நான் தான் மீன் வறுத்தேன். மீன் வந்து ஒன்று ஒன்றா போட்டு வறுத்தேன். நான் இது வரைக்கும் வந்து வாங்கினதில்ல, இந்த வஞ்சரமே வாங்கினதில்ல இது வரைக்கும். இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வாங்குறேன். இது எப்படி இருக்குன்னு தெரியல, பசங்க சாப்பிடுவாங்களான்னு தெரியல. அதனால் கொடுத்து தான் பார்க்கணும். காரம் கொஞ்சம் அதிகமாகவே போட்டிருக்கேன் ஃபஸ்ட் டைம்ன்றதுனால. சாண்ட்ரா வந்து ரொம்ப நாளாக வந்து அப்பிட்டோ விடுறம்மா, நீங்கள் வீடியோ எடுங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தா. சரி விடுன்னு சொல்லிவிட்டு அவள் ஆசைக்காக எடுக்க சொல்லியிருந்தேன். சூப்பராக விடுவா. அவள் ஃபஸ்ட் டைம் வந்து கற்றுக்கும் போது சுத்தமாக தெரியாது. ஆனால் இப்படி போட்டு எடுக்கிறாங்கல்ல, இதுதான் அப்பிட்டோவாம். சுத்த விட்டுட்டு அப்படி மேலே தூக்கி எடுக்கிறது தான். அதுக்குள்ளேயே வந்து ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம வீட்டில் வந்து இன்றைக்கி சிக்கன் குழம்பும் ஃபிஷ் ஃப்ரையும் தான். உங்கள் வீட்டில் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.